Hello students, நம்ம வந்து TN செட்ல கம்யூனிகேஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம போன டாபிக்ஸ்லாம் வந்து கம்யூனிகேஷனா என்ன, அதோட டைப்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பேரியர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? பேரியர் அப்படின்னாவே அப்டக்கிள் டியூரிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சில அப்டக்கிள் வருதுல்ல, அதை தான் வந்து பேரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மொத்தம் 2 பேரியர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 9 பேரியர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிங்குஸ்டிக் பேரியர் அப்படின்னா என்னன்னா, லாங்குவேஜ் இது வந்து ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பேரியர்ஸ் இருக்கு? லிங்குஸ்டிக் பேரியர், சைக்காலஜிக்கல் பேரியர், எமோஷனல் பேரியர், physical barrier, cultural barrier, organizational structural barrier, attitude barrier, perception barrier, psychological barrier, technological barrier, socio-religious barrier, இங்கே மேலே வந்து semantic barrier. ஓகேவா? லிங்குஸ்டிக் பேரியர் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் அது வந்து சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கல், எமோஷனல் இந்த ரெண்டுமே வந்து எமோஷன்ஸ் பற்றி தான் இருக்கும். ஃபிசிக்கல் பேரியர் அப்படின்னா வந்து நம்ம நாய்ஸ், ஃபிசிக்கலாக ஒரு நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. கல்ச்சரல் பேரியர்னா நம்ம கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் மூலிமா வந்து ஒரு பேரியர் கொண்டு வருது. அப்புறம் வந்து ஆட்டிடியூட் பேரியர் அப்படின்னா ஃபால்ஸ் அசப்ஷன்ஸ், நம்ம வந்து ஃபால்ஸாக அசியூம் பண்ணி அதனால தான் இருக்குமோன்னு சொல்லி நம்ம பேரியர் இது பண்ணுறது. சீமேண்டிக் பேரியர் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா நம்ம வந்து பேரியர் கிரியேட் பண்ணுறது. இப்போ இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். லிங்குஸ்டிக் பேரியர் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் பேரியர். ஓகேவா? லாங்குவேஜ் அதாவது இப்போ வந்து ஒரு ஹிந்தி பீப்புள், தமிழ் பீப்புள் வந்து 2 பேர் கான்வர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிற லாங்குவேஜ் வந்து இவங்களுக்கு புரியாது, இவங்க சொல்கிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணும்? கம்யூனிகேஷன் வந்து அவங்க தடைப்படும். அதுதான் வந்து லிங்குஸ்டிக் பேரியர். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் பேரியர்னு சொல்கிறாங்க. ஃபிகரேட்டிவ் ஃப்ரேஸ் யூஸ்டு பிரைமர்லி, இது வந்து என்ன பண்றாங்க? ஒரு ஃபிகரேட்டிவ் ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சைக்காலஜிக்கல் பேரியர் அப்படின்னா நம்ம மென்டல் பேரியர் சொல்றாங்க. மென்டல் ரிலேட்டட். ஓகேவா? மென்டல் ரிலேட்டட் எமோஷன்ஸ், லேக் ஆஃப் அட்டென்ஷன், புவர் ரிட்டென்ஷன். புவர் ரிட்டென்ஷன் வந்து இருக்கும். இங்கே வந்து லேக் ஆஃப் அட்டென்ஷன்னாவே என்ன ஆட்டோமேட்டிக்காக புவர் ரிட்டென்ஷன். அதுக்கப்புறம் டிஸ்டர்ஸ் அண்ட் டிஃபென்சிவ், பெர்செப்ஷன், வீடியோ பாயிண்ட், ஆட்டிடியூட் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இது எல்லாமே வந்து மாறும்னு சொல்கிறாங்க. சைக்காலஜிக்கல் பேரியர் அப்படின்னா மென்டல் பேரியர் எப்படின்னா, நம்ம வந்து மென்டலாக வந்து நம்ம சிக்காக இருக்கோம் அப்படின்னா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. நம்ம என்ன ரொம்ப வந்து நம்ம சேடாக இருப்போம், மற்றவங்க சொல்கிறதே வந்து நம்மளால் கவனிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணும்? கம்யூனிகேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எமோஷனல் பேரியர் அப்படின்னா எமோஷன்ஸ், அதாவது ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ட்ராமா, ப்ரைட் இது மூலிமா வந்து கம்யூனிகேஷன் அஃபெக்ட் பண்ணுறது. இப்போ ஒருத்தவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக பேசுவாங்க. அதனால் கம்யூனிகேஷன் வந்து அங்கே நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வந்து டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் பேரியர் அப்படின்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டட். ஃபிசிக்கல் பேரியர் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சுன்னா நம்ம பேசுறது வந்து சரியாக கேட்காது. மெசேஜ் டிஸ்டார்ஷன், ஆர்கிடெக்சர், டைம், டிஸ்டன்ஸ், என்விரான்மெண்ட் இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ஃபிசிக்கல் பேரியர். கல்ச்சரல் பேரியர் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர். இப்போ வந்து இவங்க வந்து இந்த கல்ச்சரு, இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கல்ச்சரல் பேரியர் வந்து நம்ம ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. காசஸ் பிஹேவியர் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப் டிஃப்ரென்ஸ் லைக் பாடி லாங்குவேஜ், திங்கிங், கம்யூனிகேஷன், மேனர்ஸ், நார்ம்ஸ். ஆனால் பீப்புள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க இந்த கல்ச்சராக இருந்தால் நம்ம அவங்க கூட பேசக்கூடாது அப்படிலாம் நினச்சி வந்து நம்ம பேரியர் கொண்டு வரதா கல்ச்சரல் பேரியர். ஆட்டிடியூட் பேரியர் அப்படின்னா நம்ம ஈகோ, ஆட்டிடியூடாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஈகோ வந்து நமக்கு அவங்க கூட பேச மாட்டேன் ஈகோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஆட்டிடியூடல் பேரியர் ரிசல்ட்ஸ் when people thinking and acting based on false assumptions. இப்போ வந்து இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நம்பிட்டு நம்ம வந்து அவங்க கூட பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷனல் பேரியர் என்னன்னா does not believe in free flow of information to the lower end. There will be a problem for understanding within. ஆர்கனைசேஷனல் பேரியர் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னு வைங்க, அவங்க வந்து கீழே வந்து ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனில் உட்காந்துருக்க ஆடியன்ஸ் வந்து நல்லா கேட்கும், மிடிலையும் ஓரளவுக்கு நல்லா கேட்கும். ஆனால் லாஸ்ட் லைனில் இருக்கவங்களுக்கு வந்து சரியாக கேட்கல அப்படின்னா அங்கே தான் வந்து ஆர்கனைசேஷனல் பேரியர் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அங்கே வந்து ஒரு தடை இருக்குது, அவங்களோட வாய்ஸ் அது வந்து பிரேக் ஆகலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மே retrieve the flow of information. இது வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வந்து அவங்க கரெக்டான ரூல்ஸ் கொண்டு வந்து அவங்க நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா கேட்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீமேண்டிக் பேரியர் அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த சென்டர் அண்ட் ரிசீவர் டியூ டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் அதர் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் த கம்யூனிகேஷன். சீமேண்டிக் பேரியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டே இருப்பாங்க. அதோட மீனிங் என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? சீமேண்டிக் பேரியர் அப்படின்னா என்ன? ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்போ வந்து ஒரே மீனிங் உள்ள வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸில் இருக்கும்.
இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஐ ப்ளூ த பலூன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து கலர் நினச்சிக்கிறது. ஆனால் இவங்க இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து பலூன் ஊதுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு கலரை மீன் பண்ணி அவங்க வந்து கலரை சொல்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்க அஷ்யூம் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து சீமேண்டிக் பேரியர். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன் சிம்பிள் லாங்குவேஜ். வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் ஹாவ் மல்டிபிள் மீனிங். அதான் மல்டிபிள் மீனிங் இருக்கிறது. அதான் வந்து சிமேண்டிக் பேரியர். ஓகே, இதோட வந்து பேரியர்ஸ் டு கம்யூனிகேஷன் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம மாஸ் மீடியா பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன் செட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.